என்ன மக்களே, ரவி மோகனோட கராத்தே பாபு டீசர் வந்ததும் ஒரு பக்கம் கரியர்ல இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் அட்டெம்ப்ட்னு ஹைப் ஏறுது, இன்னொரு பக்கம் இது ஃபுல்லா மாஸ் படமா இல்ல டிஃபரண்ட் ரூட்டான டவுட் வருது. இந்த எக்ஸ்பெக்டேஷனும் கன்ஃபியூஷனும் தீர்க்கிற நம்ம தமிழ் ரிவ்யூ சென்ட்ரலோட டீசர் பிரேக் டவுன் இதோ உங்களுக்காக. டீசரை பார்த்ததும் ஒன்னு மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. இது ஒரு பக்கா ரா அண்ட் ரஸ்டிக் பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஸ்டைலான மேக்கிங், பில்டப் ஷாட்ஸ் அதெல்லாம் விட கதைக்கும் வசனத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா இந்த டீசரோட மொத்த பலமே அதோட வசனங்கள் தான். நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலையே தொழிலா பண்றவன். பாருங்க, இந்த ஒரு லைன்லயே 2 பேரோட சித்தாந்த மோதலையும் காட்டிட்டாங்க. அப்புறம் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்கன்னு வர்ற டயலாக், இது ஒரு ஆழமான, ஒருவேளை உண்மைக்கு நெருக்கமான அரசியல் களத்தை வச்ச கதைன்னு நமக்கு புரிய வைக்குது. கடைசியா அந்த பஞ்ச், ஊருக்குள்ள புலி வர வரைக்கும் வேட்டக்காரனை பத்தி தான் ஊரே பேசும், ஒரு நாள் புலி வரும். ஆஹா, ஒரு புது பவர்ஃபுல் ஆளோட என்ட்ரிய கன்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு சாம் சிஎஸோட மியூசிக் சேர்ந்தா தியேட்டர்ல தெரிக்கும்னு தோணுது. அப்போ இது என்ன படம்? சந்தேகமே வேணாம், இது ஒரு முழுமையான பொலிட்டிக்கல் செஸ் கேம். அதிகாரம், துரோகம்னு ஒரு தொகுதியே ஆட்டி பாக்குற ஒரு கதை. புதுப்பேட்டை, வடச்சென்னை மாதிரி படங்களோட ரசிகர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு செமட்ரீட்டா இருக்கும். ஆக்ஷனை விட அனல் பறக்கிற வசனங்களை ரசிக்கிறவங்கள இந்த டீசர் ரொம்பவே ஈர்க்கும். ரவி மோகனுக்கு இது ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் உள்ள படமா அமையும்னு டீசர் உறுதியா சொல்லுது. வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ரிவ்யூ சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.